அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசு துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 92வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. இப்போ போன வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லா பூமி பூஜை போட்டிருப்பாங்க. போட்டுட்டு போடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கில் வந்து கார்னரில் வந்து குழி பறிச்சிருப்பாங்க. அப்படி குழி பறிக்கும்பொழுது அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய பொருள் என்னென்னு கவனிக்கும் பொழுது அது அந்த இடம் நல்ல இடமா அப்படிங்கிறது நாம் ஒரு இது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அவர் வாஸ்து பார்க்க கூப்பிடுன்னு சொன்னார். பட் இருந்தாலும் அவங்க ஒரு சந்தேகம் கேட்டார். என்னென்னா, நான் பூமி பூஜை போடுறப்ப கறித்துண்டு வந்துச்சு, அடுப்பு கறி வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு. மறுக்க ஒரு அடிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் 1.5 அடி போயிடுச்சு, மறுக்க அடுப்பு கறி இருந்துச்சு. அப்போ எனக்கு மாதிரியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து வரலாமா, இது அடுப்பு கறி வந்தால் தப்பு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சரியானு கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த இடம் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து மற்றவங்க சொல்கிறாங்க இது தப்பாக சரியான அந்த எண்ணம் வந்தாவே அது நல்ல இடத்துல இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அது தப்பாக தான் தெரியும். அதாவது ஃபியூச்சரில் வீடு கட்டினா கூட அப்படியே வந்து கட்டிட்டு இருந்துச்சு, நான் தெரியாமல் கட்டிட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமே வந்து தவறான வீடை கட்ட வைக்கும். அது மாதிரி தவறான பிரச்சனை தான், அதாவது பிரச்சனைக்கு ஆளாவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிற விஷயம்னா, இப்போ கறித்துண்டு அந்த காலத்தில் கறித்துண்டு அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே இருக்குது, கீழே இருக்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அப்போ அடுப்பு பக்கத்தில் தானே கறித்துண்டு வச்சுருப்பாங்க. அந்த அந்த அடுப்பு எரிஞ்சிருக்கலாம், அந்த விறகு தான் கறியாக மாறி இருக்கும், அந்த கறி அந்த இடத்துல இருக்கலாம். அப்போ அந்த இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் தென்கிழக்கில் வந்து அது இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் வந்து அடுப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே வடமேற்கு பக்கம் இருந்துச்சுன்னா வடமேற்கில் வந்து அடுப்பு வச்சுருக்காங்க, அந்த இடத்துல அடுப்பு கறி இருக்குன்னு அர்த்தம். இதே வடகிழக்கில் வச்சு இருந்திருந்தால் அது தப்பு. அந்த காலத்தில் வடகிழக்கில் தான் சமைச்சிருக்காங்கன்னா அந்த இடம் தப்பு. அதேமாதிரி தென்மேற்கில் அடுப்பு கறி இருந்தால் அந்த இடம் தென்மேற்கில் வந்து அடுப்பு இருந்தால் அந்த இடத்துல அடுப்பு வச்சுக்கோன்னா அது தப்பு. அப்போ அந்த வீடு அந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கும் வடகிழக்குலேயும் அடுப்பு இருந்து எடுத்திருந்தாங்கன்னா அந்த இடம் வந்து தவறான அதாவது நல்ல பலன்களை கொடுக்காது, 50% தான் கொடுக்கும். அதே தென்கிழக்குலேயும் வடமேற்குலேயும் அந்த அடுப்பு அந்த எடுத்தாங்களோ அந்த இடம் சூப்பரான இடம், அது தாராளமாக வீடு கட்டலாம். அதனால் இது வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு நீங்கள் முதல் கவனித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுறது. அதான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எப்போ வீடு கட்டினாலும், அதாவது பழைய வீடு இப்போ ஃப்ளாட்டில் அது வீடு கட்டினா கூட, புதுசாக போட்ட ஃப்ளாட் கட்டினா கூட ஒரு அடி ஆழம் வந்து மண் எடுத்துகிட்டு வெளியே போட்டுருங்க. அப்போ தான் தெரியும் உள்ளே என்ன பண்ணிக்காங்க. ஏதாவது தகடத்தை போச்சுக்கலாம், தாயத்தை போச்சுக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கண்டுக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி பள்ளம் பண்ணி தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆனால் அப்போ தான் வந்து உள்ளே பழந்த தகடு எதாவது போச்சுருக்காங்க, நம்ம தேவை மந்திரிச்சு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதை எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால் எப்போ வீடு கட்டும் பொழுது ஒரு பள்ளமாக பண்ணி மண் எடுத்து அந்த மண் எடுத்து வெளியே போட்டு புதிய மண்ணை போட்டிங்கன்னா உங்கள் வீடு பர்ஃபெக்டாக இருக்கும், வாசப்படி கரெக்டாக இருக்கும், மன நிம்மதியாக வாழலாம். மேலும் பல எல்லாத்தையும் இருக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.